ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா MB25201 ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் குறிய MBA குறிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு AOR பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இதில் கேட்கறதுக்கும் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்லை ப்ராப்ளம்ஸ் ஓரியன்ட்டாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுறப்பவே மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா பேஸ்டு ஸ்டெப் வைஸாக சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டாக இருக்கிறத பார்த்துக்கோங்க. அது யூனிட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிருங்க. ஸோ நான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்க ஃபார்மேட்டை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல தியரி வருது அந்த மாதிரி சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ என்னோட சஜஷன் இதுக்கு முன்னாடி கேட்டதை வச்சு நான் சொல்றப்போ 1-2 கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம் வந்தாலும் ஃபுல்லாக வந்து தியரி தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டைம் எப்படி கேட்க போறாங்கன்னு தெரியலனால கவர் பண்றப்போ ஃபுல்லாக வந்து ப்ராப்ளம் பேஸும் கவர் பண்ணிக்கோங்க. அதை நான் ஒவ்வொரு யூனிட் சொல்றப்ப நீங்க கரெக்டாக கவனிங்க. ஸோ யூனிட் ஒன்ல உங்களுக்கு பார்ட்டியே பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ் கொஞ்சம் அடிஷ்னலாக படிச்சுக்கோங்க. ஸோ இது போக நிறைய படிச்சுக்கோங்க. இது சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அடுத்து 3 மார்க்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்குற எல்லாமே வந்து பேசிக்காக தியரட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. பட் இந்த டைம் நம்ம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ரொம்ப ரிப்பீட்டட் அப்படிங்கிறப்போ ஷேர் அண்ட் பாண்ட்ஸ் இதான் வந்து ரிப்பீட்டா நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதை டிஸ்டிங்யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ரிஸ்க் பேஸ்டு, ஃபினான்ஸ் பேஸ்டு, டைம் வேல்யூ ஆஃப் மணி இந்த மேலே ப்ராக்கெட் பண்ணி கொஸ்டின் தான் பார்த்துக்கோங்க. அதில் ரிப்பீட்டட். இந்த ஷேர் அண்ட் பாண்டும் டைம் வேல்யூ ஆஃப் மணி வந்து ரிப்பீட்டட். இது வந்து ரெண்டு தடவையுமே வந்து ஏதாவது ஒன்றா கொஸ்டின் அப்படி தான் கேட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த டைம் புதுசுங்கிறனால ஃபினான்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸும் பார்த்துக்கோங்க. ஃபினான்ஷியல் மேனேஜர், ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், டைம் வேல்யூ ஆஃப் மணி பார்த்துக்கோங்க. இந்த ரிஸ்க் பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸும் முக்கியம். பட் வந்து அது பிக்வஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் பி இதில் வந்து உங்களுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அது போக வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அனாலிசிஸ் இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் தியரட்டிக்கலாக கேட்குறாங்கன்னா வந்துடும். அதோட ஸ்கோப்பும் அது போக வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் படிச்சிங்கனாலே போதும். சம்டைம்ஸ் உங்களோட ப்ராப்ளம்ஸை கேட்குறாங்கன்னா இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அனாலிசிஸ்லேருந்து வரலாம். சம்டைம்ஸ் இதையே உங்களுக்கு தியரட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல தியரட்டிக்கலாக கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபினான்சியல் மேனேஜ்மெண்டோட ஸ்கோப்பும் ஆப்ஜெக்டிவ்ஸும் படிச்சுக்கோங்க. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அனாலிசிஸ்ல அந்த சிங்கிளஸ், அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இதை தியரட்டிக்கலாகவே மோஸ்ட்லி படிங்க, இல்லை ரெண்டையுமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து செகண்ட் யூனிட்ல பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இது போக அடிஷனலாகவும் கொஞ்சம் நிறையா படிச்சுக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதில் கேட்குற வந்து பே பேக்கு, கேபிட்டல் பட்ஜெட் கண்டிப்பாக முக்கியம். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸும் ரொம்ப முக்கியம். NPV, IRR இதில் IRR ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பே பேக் மெத்தடோட ட்ராபேக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அது மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தியரட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இதுவும் உங்கள் சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ்லாம் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்போம். ப்ராக்கெட்டில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு AOR பேப்பர்லாம் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் வரல. அதனால அந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்க நல்லா பார்த்துங்க. அது போக இந்த ஆர்டரில் பார்த்துங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் வச்சு தான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த படிச்சுட்டு அதில் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்க அந்த ஃபார்மேட்டில் இருக்க ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து NPV அண்ட் IRR அதை கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சம்டைம்ஸ் பிகாஸ் ஸ்ப்ரெடிங் கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க. கேபிட்டல் பட்ஜெட்டிங் ரொம்ப முக்கியம். அதோட ஸ்டேஜஸ் பார்த்துங்க. கேபிட்டல் பட்ஜெட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அடுத்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கேஷ் ஃப்ளோவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு பார்ட் பி இதில் வந்து கண்டிப்பாக இந்த யூனிட்ல ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் NPV ரிலேட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். NPV ரிலேட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டியது NPV. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட். இந்த வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட்டை வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்னே உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இது கொஞ்சம் ரிப்பீட்டடான ஒன்று, முக்கியமான ஒன்று. அதனால் இதை படிச்சுக்கணும். அதான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த யூனிட்ல வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட்டபிள் இண்டெக்ஸ் இதோட ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கலாம். அதாவது ப்ராப்ளம்ஸ் பேசுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம இதையும் பார்த்துக்குவோம். அவங்க சிலபஸில் ப்ராப்ளம் கொடுத்துங்க சேர்த்து பார்த்துக்குவோம். பட் நம்ம இதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன் கேட்ட அந்த NPV இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்குவோம். அதே மாதிரி இந்த ARR, NPV, IRR இந்த யூனிட்ல கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். நல்லா படிச்சுக்கோங்க. அதில் NPV, IRR வந்து ரிப்பீட்டட். ஸோ இப்போ தேர்ட் யூனிட்ல ஒன் வேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெவரேஜ் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இப்போ 3 மார்க்ஸ். இப்போ 3 மார்க்ஸ்ன்னு பார்க்குறப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சரு, லெவரேஜ், ஆப்ரேட்டிங் லெவரேஜ், இன்டிஃபரன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அதாவது தியரிட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து லெவரேஜோட டைப்ஸ் கேட்கலாம். ஆப்ரேட்டிங் லெவரேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு சில டைம் கேட்குறாங்க. எல்லாமே தியரியாக தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த டைம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் மோஸ்ட்லி இதை கவர் பண்ணுறது தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ இதே மாதிரி பார்ட் பி பொறுத்த வரைக்குமே இந்த யூனிட்ல உங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தியரிட்டிக்கலாக வந்திருக்கு, ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஸோ கவர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் பாருங்க. அது எந்த டாபிக் ப்ராப்ளம் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்து இந்த டிடர்மினன்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து தியரிட்டிக்கலாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் லிவரேஜ் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி இந்த டாபிக் வந்து ஒரு சில டைம் தியரிட்டிக்கலாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இது வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா
ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் லிவரேஜ் பொறுத்தவரை சும்மா லிவரேஜ்னா என்னன்னு கேட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்குது, இதெல்லாம் ரிப்பீட்டட், இது வந்து பல தடவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை ப்ரிஃபரன்ஸாக படிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் நிறைய அப்ரோச் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இபிடி இந்த இபிஐடி இபிஎஸ் அனாலிசிஸ் வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். ப்ராப்ளம் ஓரியன்ட்டாக வந்துச்சுன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டைம் கேட்ட பேஸ் பண்ணி சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இந்த டைம் கேட்குறாங்கன்னா கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் லிவரேஜ், இது வந்து ப்ராப்ளம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க கேட்டிருக்க டாபிக்ஸ் அதாவது நான் கொடுத்துருக்க கீழே வந்து இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான். ஆனால் இதே இதை படிக்காங்க, கொஞ்சம் இது மாதிரி ரிலவெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை அந்த டாபிக் பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட பண்ணி பாருங்க. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட்டும் அதோட ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலாக நான் ரெட் கலரில் எல்லோ கலர் ஷர்ட் பண்ணால் படிச்சாலே போதும். நமக்கு நிறைய புதுசாக கேட்கறதுனால ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டாபிக் வந்து வருதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு அதையும் ஜஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோ, அதுக்காக தான். ஸோ அடுத்து ஃபோர்த் யூனிட்ல 1 வேர்ட்ஸு. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, டிவிடெண்ட்ஸ் கான்செப்ட். ஸோ இந்த யூனிட்ல மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா தியரி தான் வரும், தியரி தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த டைம் பார்ப்போம், மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச தியரி தான் வரும், ஏன்னா இது ஃபுல்லாமே தியரி பேசிக் கான்செப்ட் தான். 3 மார்க்ல டிவிடெண்ட் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும். டிவிடெண்ட் பாலிசி, எம்எம் ஹைப்போதிசிஸ், இதில் இந்த எம்எம் ஹைப்போதிசிஸ் ரொம்ப முக்கியம். டிவிடெண்டோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க, அதில் இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க. டிவிடெண்ட் டெசிஷன், அதில் இந்த ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கார்டன்ஸ் மாடலும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்ட் பி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இது ரிப்பீட்டட் டைப்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிவிடெண்ட், இது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின் இருக்கு, இது டேரக்டாக ஒரு சில டைம் கேட்குறாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டிவிடெண்டோட ஃபார்ம்ஸ் அண்ட் டைப்ஸ் பார்த்துக்கோங்க. வால்டர் மாடல் ரிப்பீட்டட், இந்த வால்டர் மாடல்லாம் ரிப்பீட்டடாக அதில் ரிலிவன்ஸ் அண்ட் இர்ரிலவன்ஸ் தியரிஸ் பார்த்துக்கோங்க, இல்லை டேரக்டாக வால்டர் மாடல். இந்த வால்டர் மாடலில் சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி இந்த யூனிட் ப்ராப்ளம்ஸ் பேசுறது கிடையாது, தியரி தான், பட் நம்ம பார்த்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டிவிடெண்ட் டிசிஷன்ஸ், இந்த டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங்காக பிக் கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து யூனிட் 5ல 1 வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேபிட்டல் பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ், இதில் வந்து கமர்ஷியல் பேப்பர், ட்ரேடு கிரெடிட், ஒர்க்கிங் கேபிட்டல், பேங்க் ஃபினான்ஸ், ட்ரேட் ஆஃப், அது போக வந்து இந்த ஓசி கான்செப்ட் பார்த்துக்கோங்க. இதில் ரிப்பீட்டானா கமர்ஷியல் பேப்பரும் ட்ரேடு கிரெடிட் ரொம்ப முக்கியம், இது ரிப்பீட் ஆயிருக்கு. அதுபோக வந்து இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இதில் அந்த ஒர்க்கிங் கேபிட்டலில் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டுருக்காங்க. அதாவது இது வந்து 2 மார்க்கில் இது மாதிரி கேட்டுருங்க. அப்போ உங்களுக்கு 3 மார்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ஒர்க்கிங் கேபிட்டல் ரிலேட்டாக வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த செகண்ட் யூனிட் 5th யூனிட்லாம் வந்து ப்ராப்ளம் பேஸ் பண்ணி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு கேட்க வாய்ப்பு இருக்கு. 3 மார்க்லேயுமே ப்ராப்ளம்ஸ் வரலாம், பட் இதுக்கு முன்னாடி கேட்ட தியரி தான், ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு பார்ட் பி, இல்லை இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் படித்தாலே போதும், அது டிட்டர்மெண்ட் கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தியரியாகவும் கேட்டிருப்பாங்க, ப்ராப்ளம்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, தியரி பேசிட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் தான் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, எக்ஸ்பிளைனட் லிஸ்ட்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து லிக்விடிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆஃப், இதுவும் வந்து கொஞ்சம் முக்கியம், இதை கேட்கலாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்க ப்ராப்ளம் ரிலேட்டாக நிறைய சால்வ் பண்ணிட்டு அந்த டாபிக் ரிலேட்டாக நிறைய வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்ட் ஏ, அதாவது 6th யூனிட்ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 1 வேர்ட்ஸ், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வெஞ்சூர் கேபிட்டல் ரிப்பீட்டட், இதெல்லாம் அடிச்சு துவச்சிருக்காங்க. லீஸ் அண்ட் ஹையர் பர்போஸ், இது ரொம்ப முக்கியம். டிபெஞ்சர்ஸும் முக்கியம், ஈக்விட்டி, இந்த 4 கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இல்லை இந்த லீஸ் அண்ட் ஹையர் பர்போஸ்லாம் உங்களுக்கு பிக் கொஸ்டின்லேயே வருது, இதுலேயே வருது, நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை ஹையர் பர்போஸ் மட்டும் தனியாக கேட்டிருக்காங்க. வெண்டூர் கேபிட்டல் ரிப்பீட், அது மேக்ஸிமம் இருக்கும் இந்த யூனிட்லேருந்து கேட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து இதில் பிரைமரி மார்க்கெட்ஸ் ரொம்ப முக்கியம். பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லலாம், லிஸ்டிங்ஸ் பண்ண சொல்லலாம். ஆனால் மோஸ்ட்லி பர்டிகுலராக கேட்குறது அவங்க பிரைமரி மார்க்கெட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த டிபெண்டர்ஸ் அதோட அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. ஈக்விட்டி பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. செபி அதோட ஃபுல் ஃபார்ம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதை வச்சு தான் கேட்கலாம். ஸோ அடுத்து பார்ட் பி, இந்த யூனிட்ல மோஸ்ட்லி தியரிட்டிக்கெல்லாம் கேட்டிருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. இல்லை இந்த லீஸ் அண்ட் ஹையர் பர்போஸ் இதான் ரிப்பீட்டட், இது வந்து அதோட ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், லிமிடேஷன், அதை வச்சு ஃபுல்லாக கேட்டுருக்காங்க, டிஸ்டிங்ஸ் பண்ண சொல்லி கேட்டுருக்காங்க. நிறைய கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இது 3 மார்க் 2 மார்க்லேயே வந்திருக்கு, இந்த டைம் உங்களுக்கு 3 மார்க்லேயே வரலாம், 12 மார்க்லேயே வரலாம். அதுக்கப்புறம் பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்டை சேர்த்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி பிரைமரி மார்க்கெட்டை மட்டும் தான் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாங் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், இதுவும் லாங் டேர்ம் பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட்ஸும் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த டிபென்ச்சூர் இதுல இருந்து மட்டும் ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த டிபென்ச்சூர் இருக்குல்ல அதுல இருந்து மட்டும் ப்ராப்ளம் வந்திருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. செபியோட ரெகுலேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. செபி வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு அது ஃபுல் ஃபார்ம் பார்த்துச்சுனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இது மோஸ்ட்லி தியரிட்டிக்கலாக தான் கேட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. பர்டிகுலர் பார்க்குறப்போ 5வது யூனிட்டும் 2வது யூனிட்டும். ஆனால் நீங்கள் படிக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்களால் வந்து சப்போஸ் கஷ்டமாக கேட்டாங்கனாலும் சரி, ப்ராப்ளமாக கேட்டாங்கனாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த டைமில் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அப்ளை பண்ண தெரியும். மேத்தமெட்டிக்கல் பேஸ்டு பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த பேப்பர் மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர்ல எப்படி கேட்டிருக்காங்க அதை வச்சு தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுபோல் சிலபஸ்லேயே ப்ராப்ளம்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன், சேர்த்து கொடுத்துருக்கேன். அந்த வெயிட்டடாக வரது ரொம்ப முக்கியம்.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் இதுக்கு முன்னாடி இப்போ எடுத்த ரீசெண்ட் ட்ரெண்டை வச்சு தான் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.